இந்த வீடியோவில் வந்து நம்ம மாடல் பேப்பருக்குரிய கிளாஸ் வீடியோவாக செய்யப்படுறோம். இந்த மாடல் பேப்பர் கேள்வி அதோட 2019-2020 பாஸ் பேப்பரோட சேர்த்த மாதிரி அதே மாடல் பேப்பர் ஒன்று தயாரித்து வச்சிருக்கிறேன். அந்த மாடல் பேப்பர் கேள்வியை வச்சு எப்படி 2019-20 வந்திருக்குன்னு சொல்லி அதை தியரிகளாக ஆரம்பிப்போம். ஓகே, அதில் நான் உங்களுக்கு பேப்பர் தரப்பட்டிருக்கிறது. அந்த பேப்பரை பாருங்கள், வீடியோ பார்க்கக்குள்ள. முதலாவது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களை கருது. இது 2019-2020 வந்து அதே மாடல். 2 கூட்டுக்களை தந்துட்டு இந்த கூட்டுகளோட தொடர்புடைய விஞ்ஞானிகள், இந்த கூட்டுக்களை குறிப்பிட்ட விஞ்ஞானிகள் சொல்லி விளக்கங்கள் அதே மாதிரி தான் கேள்வி. இதிலே பின்வரும் கூற்றுக்களை கருதுக. குறித்த சக்தியுடைய ஒழுக்குகளை இலத்திரங்கள் நிரப்பும் போது, குறித்த சக்தியுடைய ஒழுக்குகளில் இலத்திரம் நிரப்பும் போது தனித்தனியாக ஒபிடல்களை முழுமையாக நிரப்பிய பின்னரே சோடி சேரும். இது ஹன்ஸ் ரூல். இலத்திரன் நிரம்பல் விதிகள் கோட்பாடுகள் சரியா தியரி ஞாபகம் இருக்கிறது. சமனான சக்தியுடைய ஒழுக்குகளில் இலத்திரன் நிரம்பல் அடைவது முதலில் கரங்கள் சக்தி சொட்டனுக்கு சமாந்தரமாகவும் பின்னர் அதற்கு எதிரான திசையிலும் நிரம்பல் அடையும். அதுதான் சொல்லப்படி முதல்ல அரை நிரம்பல் பின்னர் முழு நிரம்பல் நிலை அடையும். முதலாம் கூற்றுக்குரிய விளக்கம் ஹன்ஸ் ரூல் சரியா. இரண்டாம் கூற்று, சிறிய துணிக்கையில் பொருத்தமான நிலையில் அலையியல்புகளை காட்டும். துணிக்கைகள் அலையியல்பு காட்டும், படிச்சிருக்கீங்க. இலத்திரன் அலையியல்பு காட்டுறது, நியூத்திரன் அலையியல்பு காட்டுறது, புரோத்திரன் அலையியல்பு காட்டுறது. புரோத்திரன் நியூத்திரன் அலையியல்பு புறக்கணிக்கத்தக்கது இல்லை என்று சொல்லலாம். இருந்தும் ஒரு துணிக்கை அலையியல்பு காட்டுறது, அதாவது இலத்திரன் அலையியல்பு காட்டுறது. இது சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கப்பட்டது வந்து டி புரோக்லியின் அலைநீள சமன்பாடு. டி புரோக்லி தான் குறிப்பிட்டார் சரியா. ஒரு துணிக்கை ஒன்று அலைகளாக தொழிற்படும், அலையியல்பு காட்டும்னு சொல்லி விளக்கத்தை சொன்னார். அப்ப 2 பேர் விஷயம் வருகிறது. முதலாவது விடயம் சொல்லப்பட்டது ஹன்ஸ் ரூல், 2வது விடயம் சொல்லப்பட்டது டி புரோக்லி. அப்ப அதுல இருந்து பிள்ளைகள் இதுக்குரிய ஆன்சர் வந்து 2வது ஆன்சர் அண்ட் அடுத்தது லூயிஸ் டி புரோக்லி. இப்படியான டைப்ல உள்ள கேள்வி 2019-2020 வந்து இதுக்கு என்ன விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த கேள்விக்கு விட எடுக்கலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. நான் சொல்லப்பட்ட கேள்விக்கு இப்படித்தான் விளக்கம் வரும், விட வரும். இதுக்கு என்ன விஷயங்கள் தேவை? முதலாவது வினாவை செய்வதற்கு என்ன விஷயங்களை மைண்ட்ல ஞாபகப்படுத்திக்கணும். அட்டோமிக் ஸ்ட்ரக்சருக்குரிய தியரி பார்ட், அதோட என்னென்ன யார் யார் விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்டாங்க, என்னென்ன விளக்கம், அந்த அட்டோமிக் ஸ்ட்ரக்சர் என்னென்ன படிக்கிறோம், என்ன விஷயங்கள் தொடர்ச்சியா வருகிறது என்ற விளக்கத்தை கிளியராக சும்மா இருந்துட்டு அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். முதலாவது அணு தொடர்பான விளக்கத்தை சொன்னோம். சடப்பொருள் அந்த அணு தொடர்பான விளக்கத்தை சொன்னோம். அதுக்கு பிறகு அணுக்கள்ல இருந்து அணுக்கள்ல காணப்படுகிற உப அணு துணிக்கையில் சம்பந்தமாக புரோத்திரன், இலத்திரன், நியூத்திரன் சம்பந்தமான விளக்கங்களை சொன்னோம். அதுக்கு பிறகு இடையில கதிர் தொழிற்பாடு அந்த விளக்கத்தை சொன்னோம். அதுக்கு பிறகு இதுல கட்டமைப்புகள், அணு கட்டமைப்புகள் சம்பந்தமான விளக்கங்களை சொல்லியிருந்தோம். என்னென்ன படிச்சிருக்கோம்னு ஞாபகப்படுத்தணும் மைண்ட்ல. அணு கட்டமைப்புகள் சம்பந்தமான ஆராய்ச்சி இது. அடுத்தது அணு கட்டமைப்புகள் ஆராய்ச்சிகளுக்கு பிறகு வாரது வந்து சமதானிகள், சாரண திணிவுகள், இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் விளக்கங்கள். அதுக்கு பிறகு வந்து இது மின்காந்த கதிர்ப்புகள், இஎம்ஆர், மின்காந்த அலைகள், மின்காந்த கதிர்ப்புகள். அதுக்கு பிறகு வந்தது அணுவின் சக்தி மட்டங்கள், இலத்திரன் அமைவுக்கான சான்றுகள், நிறமாலை, சக்தி சொட்டன், இந்த விளக்கம். அடுத்த ஸ்டெப் படிக்கிறது 1.4ல இலத்திரன் நிரம்பல் விதிகள் கோட்பாடு, இலத்திரன் நிலை அமைப்பு சம்பந்தமாக படிக்கும். 1.5ல படிக்கும் வந்து என்ன ஆவர்த்தன இயல்புகள் படிக்கும். அது தனி ஒரு செப்டர், அதை விடுங்க, அது இங்கே தேவைப்படாது. அதுக்கு முதல்ல 1.4 வரை உள்ள பகுதிகளுக்குள்ள யார் யார் விஞ்ஞானிகள் எப்படி சம்பந்தப்பட்டிருக்க அந்த விளக்கங்களை கிளியரா பார்ப்போம். ஓகே, அதை ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா சரி. அப்ப இந்த வீடியோவில் அதுதான் பார்க்கப்படும். முதலாவது வினாக்கு விடை அளிப்பதாக இருந்தால் என்ன விடயங்களும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரைட், அதாவது அட்டோமிக் ஸ்ட்ரக்சர்ல முதலாவது வினா, அட்டோமிக் ஸ்ட்ரக்சர்ல பிள்ளைகள் சடப்பொருள், அட்டோமிக் ஸ்ட்ரக்சர்ல சடப்பொருள். அடுத்தது அணு. அடுத்த விடயம் அணுல உப அணு துணிக்கைகள், உப அணு துணிக்கைகள்.
அடுத்தது உபான துணிக்கைகள் கண்டுபிடிச்சதுக்கு இடையில உபான துணிக்கைக்குள்ளதான் கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு அது சிறிய ஒரு விளக்கம், கதிர் தொழிற்பாட்டுக்குரிய சிறிய ஒரு விளக்கம். அடுத்தது கதிர் தொழிற்பாடு. அதுக்கு பிறகு போகும் வந்து அணு கட்டமைப்பு. அணு கட்டமைப்பு அணு கட்டமைப்பு என்ற விளக்கத்துக்கு போகும். இப்படி தியரிகளை ஞாபகப்படுத்திக்கணும். என்ன விஷயங்களை படிக்கிறது ஒரு ரிவிஷன் மாதிரி அந்த விஷயங்களை பார்த்துக்கணும். அணு கட்டமைப்பு என்ன செய்யணும்? EMR electromagnetic radiation EMR சரியா? ரைட். மின்காந்த கதிர். அதுக்கு பிறகு நிறமாலை, அணு நிறமாலை, அணு நிறமாலை. அடுத்த படிக்கிற சக்தி சொட்டங்கள், அணு நிறமாலை, சக்தி சொட்டன். அடுத்தது அடுத்த தெரிஞ்சிருக்கின்ற விடயம் நிறமாலை சக்தி சொட்டனுக்கு பிறகு படிக்கிறது வந்து இலத்திரன் நிரம்பல், அதாவது இலத்திரன் நிலையமைப்பு. அப்ப இதோட சம்பந்தப்பட்ட இந்த ஆராய்ச்சிகளோட சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் யார், என்னென்ன விஷயங்கள் சம்பந்தப்படுத்தப்பட்டு என்ற விஷயத்தை ஷோர்ட்டாக அப்படி விளங்கி வச்சுக்கணும். முதலாவது விஷயம் நம்ம இருந்தால் ரைட். முதலாவது சடப்பொருள். சடப்பொருள் டெமோக்ரிட்டஸ், அரிஸ்டோட்டில், டெமோக்ரிட்டஸ் ரெண்டு பேரும் சம்பந்தப்படுறார். சடப்பொருள் மேலும் பிரிக்க முடியாத துணிக்கைகளை கொண்ட அணுக்களை கொண்டுதான் சடப்பொருள் உருவாக்கப்பட்டிருக்கு டெமோக்ரிட்டஸ் சொல்றார். அரிஸ்டோட்டில் பிளேட்டோவும் சொல்றார் அப்படி நீக்கலாம், மேலும் அணுக்களை மேலும் பிரிக்கலாம் என்று சொல்லப்படுது. ரைட். அப்ப சடப்பொருள் சம்பந்தமான தொடர்புடைய விஞ்ஞானிகள் டெமோக்ரிட்டஸ். அடுத்து அரிஸ்டோட்டில், பிளேட்டோ. அடுத்து பிளேட்டோ. இந்த ரெண்டு பேரும் தொடர்புறாரு. ரைட். டெமோக்ரிட்டஸ் சொல்றாரு மேலும் பிரிக்க முடியாத துணிக்கைகளை கொண்டுதான் அணு சடப்பொருள் உருவாக்கப்பட்டது. மேலும் பிரிக்க முடியாத துணிக்கைகள் தான், மேலும் பிரிக்க முடியாத துணிக்கை அணுவின் துணிக்கைகளை கொண்டுதான் சடப்பொருள் ஆக்கப்பட்டது. சடப்பொருள் ஆக்கப்பட்டது. இந்த விஷயத்தை சொல்லலாம். ரைட். ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா சரி, ஓகே. அது எழுதணும் இல்லை, அது தொடர்புடைய விஞ்ஞானிகளை ஞாபகப்படுத்திட்டு போ. ரைட். அடுத்த பிளேட்டோ அரிஸ்டாட்டில் அப்படி நிலவ முடியாது, இது இப்படி இல்லைன்னு சொல்றாரு, இது குறைன்னு சொல்றாரு. மேலும் பிரிக்கக்கூடிய துணிக்கைகளை கொண்டுதான் சடப்பொருள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ரைட். அடுத்தது அணு தொடர்பான கொள்கையை முன்வைக்கிறது டோல்டன். அணு தொடர்பான கொள்கை டோல்டன். இதை கோல் மாடல் என்று சொல்றது. கோல் மாடல் என்று சொல்றது. கோல் மாடல் என்று சொல்றது. அந்த கட்டமைப்பான கொள்கையை சொல்றது. சரியா? ரைட். அடுத்த மூணாவது விஷயம் உபான துணிக்கையோட ஆராய்ச்சி. யாரு முதலாவது ஆராய்ச்சியில் சம்பந்தப்படுறார்? உபான துணிக்கை. கடற்பொருட்கள் யாவற்றிலும் மின்னோட்டத்துக்கு காரணமான துணிக்கைகள் காணப்படுகிறது என்ற கருத்தை சொல்றார் ஸ்டோனி சம்பந்தப்படுது. சரியா? இலத்திரன் என்னும் பதத்தை முன்வைத்தவர். அதே பிறகு குருக்ஸ் என்ன சொல்றாரு? பரிசோதனை செய்யறாரு, இலத்திரனுக்கான பரிசோதனை. இப்படி நீங்க இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக ரிவிஷன் மாதிரி பார்த்து வச்சு ஞாபகப்படுத்திக்கணும். சரியா? இலத்திரனுக்கான பரிசோதனை செய்யறாரு. பிறகு வந்து குருக்ஸ் இலத்திரனுக்கான பரிசோதனை செஞ்சது பிறகு இலத்திரனை கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்துற கம்சன் வந்து இலத்திரனை கண்டுபிடிக்கும். ஆராய்ச்சி. சரியா? ரைட். அதுக்கு பிறகு இலத்திரன் மில்லிகன் இதோட சம்பந்தப்படுறாங்க. மில்லிகன் என்ன சொல்றாரு? இலத்திரனை ஏற்றம் துணிகிறார். மில்லிகன் இலத்திரனில் ஏற்றம். இந்த ஆராய்ச்சியில இலத்திரனுக்கான கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியில ஈகிலம் வீதம் மாறி என்று குறிப்பிடுறாலும் அவர்தான். யாரு? தாம்சன். சரியா? ரைட். இலத்திரனை கண்டுபிடிக்கிறார். ஓகே. இந்த பரிசோதனை விளக்கங்கள் தெரியும். அடுத்த மூணாவது புரோத்தனுக்குரிய விளக்கம்.
ஸ்டோன் இதான் எலக்ட்ரானோட சம்பந்தப்பட்டாக்கள் இவ்வளவு வரும். அடுத்தது புரோத்ரன். புரோத்ரனுக்கு எவ்வளவு பரிசோதனை செஞ்சால் ஹோல்ஸ்டீன். இப்படி ஞாபகப்படுத்திக்கணும். ஹோல்ஸ்டீன் பரிசோதனை எலக்ட்ரான் புரோத்ரனுக்கான பரிசோதனை. அடுத்தது புரோத்ரனை கண்டுபிடிக்கிறார் ரதர்ஃபோர்ட். கண்டுபிடிப்பு பெயர் வச்சாலும் அவர் கண்டுபிடிப்பு பெயர் ரெண்டே குறிப்பு. சரியா? ரைட். அடுத்தது அது ரெண்டு பேருக்கு போதும். ஓகே. அடுத்த விஷயம் ஞாபகப்படுத்திக்கணும். நியூட்ரன் உபான துணிக்கை நியூட்ரன். அந்த விஷயத்துக்கு வர அப்ப நியூட்ரன் சம்பந்தமான ஆராய்ச்சி சர்விக். நியூட்ரனை பெயர் வைக்கிறார். பரிசோதனை கண்டுபிடிப்பு. அடுத்த நியூட்ரனுக்குரிய பெயர் வச்சது நியூட்ரன். சரி, பெயர் வச்சது ரதர்ஃபோர்ட். ரைட். இப்படி ஞாபகப்படுத்திக்கலாம் அந்த விஷயத்தை. சரியா? ரைட். அப்ப இப்படி தொடர்ச்சியாக நான் சொல்ற மாதிரி இந்த விஷயங்கள் நீங்க யார் யார் சம்பந்தப்பட்ட ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது. அடுத்த இடையில கதிர் தொழிற்பாடு விளக்கம் வருது. கதிர் தொழிற்பாடு யாரு? பெக்குரல். கதிர் தொழிற்பாடு சம்பந்தமான ஆராய்ச்சி. அதாவது பெக்குரல் தான் முதலாக கைத்தொழிற்பாடு என்ற விளக்கத்தை நேரடியாக கொடுத்தார். ரைட். மேலதிகமான ஆராய்ச்சி தான் மேரி கியூரி என்ற ரெண்டு பேரும் மேலதிகமான ஆராய்ச்சி. சரியா? பொலனியம் என்ற மூலகம், ரேடியம் என்ற மூலகம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? ரைட். அவர் கைத்தொழிற்பாடு. அதுக்கு பிறகு வாரம் வந்து கைத்தொழிற்பாடுகள் அணுக்கட்டமைப்புடன் முதலாவது அணுக்கட்டமைப்புடன் தொடர்புடையவர் தாம்சன். அணுக்கட்டமைப்பு இதுல தாம்சன் அணுக்கட்டமைப்புடன் தொடர்புடைய என்ன சொன்னாரு தாம்சன்? கேள்வி வந்துட்டாரு. முதலாவது எம்சிக்கு தான் தொடர்ச்சியான கேள்வி வந்திருக்கு. பிளம் புட்டிங் மாடலை முதல்ல முன்வைத்தவர் என்பவருக்குள்ள இவர். ரைட். இவர கொள்கையை நிராகரித்தவர் இரண்டாவது வந்தார் ரதர்ஃபோர்டோட மாடலை சொல்றது இது பிளம் புட்டிங் மாடல். ரதர்ஃபோர்டோட மாடலை சொல்றது கோல் மண்டல கொள்கையை சொல்றது. ரதர்ஃபோர்டோட மாடல் என்ன ஞாபகப்படுத்துது. ரெண்டு எம்சிக்கு வரும். ஓகே. ரைட். அடுத்து ரதர்ஃபோர்டுக்கு பிறகு வராது நீல்போர்க் முன்வைக்கல. ரைட். மூன்று பேர் சம்பந்தப்படுறார். மூன்று பேர் ஆராய்ச்சி என்ன ஞாபகப்படுத்துது. சரியா? இவரது கொள்கையை நிராகரிக்கிற ரதர்ஃபோர்டோட கொள்கையை நிவர்த்தி செய்கிறார் வந்து நீல்போர்க். மூன்று பேர் சம்பந்தப்படுவார். ரைட். அடுத்த அணுக்கட்டமைப்பு. அடுத்த விஷயம் EMR மின்காந்த கயிறுகள் யாரு? மின்காந்த கயிறுகள் சக்தி சொட்டுக்கள் காலப்படும் உறிஞ்சப்படும் போது சொட்டுக்களாக நடைபெறும். யார் சொன்னது? பிளாங்க் தான் சொன்னாரு. மின்காந்த கயிறுகளுக்குரிய சக்தி சொட்டு. பிளாங்க் சொன்னாரு மின்காந்த கயிறுகளுக்குரிய சக்தி சொட்டு. நீல்போர்க் சொன்ன சக்தி மட்டங்களுக்கு இடையில ஆராய்ச்சி. சக்தி மட்டங்களின் ஆராய்ச்சி நீல்போர்க். ஞாபகப்படுத்தினீங்கன்னா சரியா? சக்தி மட்டங்களின் ஆராய்ச்சி நீல்போர்க். இப்ப பிளாங்க் வந்து சக்தி சொட்டு சம்பந்தமான ஆராய்ச்சி. அதாவது சமன்பாடு வச்சார். சக்தி சொட்டுக்கான போட்டோன்களுக்குரிய சக்தி மீடியனுக்கு நேர்விகித சமன் போட்டு சமன்பாடு வச்சுட்டு வந்தார். சரி, அவர் மாறிலியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அதை ஞாபகப்படுத்தும். ரைட். அடுத்தது துணிக்கைகளின் அலைகள். இதுக்குள்ளதான் யாரு இப்ப சொன்னது? துணிக்கைகளின் அலைகள். டி ப்ரோக்லி. எலக்ட்ரானின் அலைகள் டி ப்ரோக்லி என்பவர். டி ப்ரோக்லி எலக்ட்ரானின் அலைகள் அதாவது துணிக்கையின் அலைகள். எலக்ட்ரானின் அலைகள் அதாவது துணிக்கைகளின் அலைகள். டி ப்ரோக்லி அதாவது சமன்பாடு lambda சமன் h இங்கில் p h இங்கில் mc இப்படி சமன்பாடு முன்வைச்சது. இதுக்குள்ள இந்த எலக்ட்ரானுக்குரிய சக்திக்குரிய சமன்பாடு E சமன் mc2 ஐன்ஸ்டைன் வந்து எலக்ட்ரானுக்குரிய சக்திக்கான சமன்பாடை முன்வைச்சார். மூணாவது நபர் எலக்ட்ரானுக்குரிய துணிக்கைகள் அலைகளாக தொழிற்பட்ட அதுக்குரிய சக்திக்குரிய சமன்பாடு E சமன் mc2 ஐன்ஸ்டைன்.
இதை முன் வச்சார். அதுக்கு முதல் துணிக்கைகள் அலைகளாக தொழிற்படும். இதில் அலை நீளங்கள் பெறக்கூடிய சமன்பாடு டி ப்ரோக்லி. அடுத்த பிளாங்கின் சக்தி சொட்டு கொள்கை, போட்டான்களுக்குரிய சக்தி, போட்டான்களுக்குரிய சக்தி சொட்டுக்கள் சம்பந்தமான விளக்கங்கள் ஆராய்ச்சிகள் அதை சொன்ன அளவர். அடுத்தது நீல்போர் வந்து சக்தி சொட்டா இந்த விளக்கம் என்ன, சக்தி மட்டங்களுக்கு இடையில திறன் சார்ந்தடையும் போது காலப்படல் உறிஞ்சப்படல் நடைபெறாம இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறது. ரைட், இப்படி ஞாபகப்படுத்தி வரணும் இந்த விடயங்கள். நீங்கள் நான் சொல்லக்குள்ள குறிச்சிட்டு வரணும் விளக்கம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப அடுத்தது தொடர்ச்சியாக பார்ப்போம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். நானும் ஞாபகப்படுத்துற மாதிரி பிள்ளைகள் உங்களோட நோட்ஸ்களை ஞாபகப்படுத்தி வச்சிட்டீங்கன்னா முதலாவது எம்சிக்கு நீங்க பிரச்சனை இல்லாம செஞ்சுட்டு போகும். ரைட். அடுத்த விஷயம் ஒன்பதாவது விடை அணுதிறமாலை. அணுதிறமாலைக்கு ஆதாரம் நில்போ. அணுதிறமாலைக்கு ஆதாரம் நில்போ. அணுதிறமாலை சம்பந்தமாக நீர்போர் தான் சக்தி மட்டங்கள் இல்லத்தில் தாண்டல் அடைகிறது சம்பந்தமாக விளக்கங்களை சொன்னார். ரைட். அடுத்த சக்தி சொட்டாக்கம். இது சம்பந்தமான ஆராய்ச்சி யாரு? சக்தி சொட்டாக்கம் யாரு? பிளாங்க். சக்தி சொட்டாக்கம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில பிளாங்க் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ரைட், ஓகே. அடுத்த இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருப்பா? அடுத்த இலத்திரன் நிலையமைப்பு கோட்பாடு, விதிகள் கோட்பாடு. இலத்திரன் நிலையமைப்பு எழுதக்குள்ள விதிகள் கோட்பாடுகள் கிளியரா தெரியும். இலத்திரன் நிரம்பல் விதிகள் கோட்பாடு, இலத்திரன் நிரம்பல் விதிகள் கோட்பாடு, இலத்திரன் நிரம்பல் விதிகளும் கோட்பாடு. அப்ப இலத்திரன் நிரம்பல் விதிகள் கோட்பாடு முதலாவது அவுபாவின் ரூல், அவுபாவின் கோட்பாடு, கட்டியல்பல் கோட்பாடு, இலத்திரன் நிலையமைப்பு கட்டியல்பல் கோட்பாடு. என்ன சொல்லிருக்கார்? ஒழுக்குகளின் சக்தி பெருமான அதிகரிக்கும் திசையில இலத்திரன் நிரம்பல் அடையும் சொன்னார். ஒழுக்குகளின் ஒழுக்குகளின் சக்தி பெருமானம் அதிகரிக்கும் திசை, சக்தி பெருமானம் அதிகரிக்கும் திசை இலத்திரன் நிரம்பல் அடையும் சொன்னார். இலத்திரன் நிரம்பல் அடையும், சக்தி பெருமானம் அதிகரிக்கும் திசையில இலத்திரன் நிரம்பல் அடையும் சொன்னார். அடுத்தது இரண்டாவது பவுலின் தவிர்க்கை கோட்பாடு. பவுலின் தவிர்க்கை கோட்பாடு, பவுலின் தவிர்க்கை கோட்பாடு, பவுலின் தவிர்க்கை கோட்பாடு. பவுலின் தவிர்க்கை கோட்பாடுன்னா ஒரே அணுவுக்குரிய இலத்திரங்களுக்குரிய சக்தி சொட்ட நாளும் சமனாக வராது. அந்த கோட்பாடு சொல்லலாம். சொல்லிப்படி யார் சொல்றது கேட்கலாம். ஒரே அணுவுக்குரிய ஒரே அணுக்களுக்குரிய ஒரே மூலகத்தின் அணுக்களுக்குரிய அப்படி சொல்லலாம். ஒரே மூலகத்தின் அணுக்களுக்குரிய 4 சக்தி சொட்டங்களும் சமனாக அமையாது. 4 சக்தி சொட்டங்களும் சமனாக அமையாது. இப்படி ஞாபகப்படுத்தி சமனாக அமையாது. 4 சக்தி சொட்டங்களும் சமனாக அமையாது. நம்மளுக்கு ஓகே. அடுத்தது மூணாவது அவர்தான் ஹண்ட் விதி ரூல். எப்படி? இலத்திரன் சமசக்தியுடைய ஒழுங்குகளில் இலத்திரன் நிரம்பல் அடையும். சமசக்தியுடைய ஒழுங்குகளில் இலத்திரன் நிரம்பல் அடைவது முதலில் கரங்கள் சக்தி சொட்டனுக்கு சமாந்தரமாகவும் பின்னர் அதுக்கு எதிரான திசைகள், அதாவது ஒழுக்கொண்டுல உபசக்தி மட்டம் ஒன்றுல இலத்திரன் நிரம்பல் அடைவது முதலில் அரை நிரம்பல் பின்னர் முழு நிரம்பலாக. இப்படி ஞாபகப்படுத்து. இந்த மேலதிகமான விஷயங்கள் சமதானிகள் தொடர்பான விளக்கம். இந்த மேலதிகமாக சமதானிகள் தொடர்பான விளக்கம் தெரிஞ்சிருக்கும். சமதானிகள் இந்த மேலதிகமாக சமதானிகள் நான் தியரியெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். இதுக்கேற்றவாறு நீங்க ஞாபகப்படுத்திட்டு போனா இப்படி சொல்லக்கூடிய ஒரு ஞாபகம் இருந்தா முதலாவது எம்சிக்கு பிரச்சனை இல்லாமல் செஞ்சுட்டு போகலாம். சமதானிகள் தொடர்பாக யாரு? அஸ்டன் வந்து சமதானிக்குரிய பரிசோதனை கண்டுபிடிக்கும். அந்த எண்ணக்கள் முன்வைத்தார்.
சமதானி எண்ணற் கருவை முன்வைத்தது. சமதானி எண்ணற் கருவை முன்வைத்தது. ரைட். அடுத்தது தாம்சன் இதுல வார சமதானிக்குரிய அளவறி முறை. சமதானிக்கான அளவறி முறை, அளவறி தகவல் இதை முன்வைச்சது. இப்படி லேசா ஞாபகப்படுத்திக்கிட்டு சரியா? ரைட். என்ன சொன்னா முதலாவது சடப்பொருட்கள், அடுத்த இரண்டாவது விஷயம் அணு, அடுத்தது உபான துணிக்கைகள், அடுத்தது உபான துணிக்கைகள் இடையில கதிர் தொழிற்பாடு, அடுத்தது அணு கட்டமைப்பு, அடுத்தது மின்காந்த கதிர்ப்புகள் அலைகள், அடுத்து அணுநிறமாறு சக்தி திட்டம் சம்பந்தமா யார் யார் விஞ்ஞானிகளுக்குள்ள வாராங்க, இலத்திர நிலையமைப்பு, இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி சமதானிகளை ஞாபகப்படுத்திருக்கிறேன். இப்படி ஞாபகப்படுத்தி வச்சிட்டீங்கன்னா என்ன செய்யலாம்? முதலாவது எம்சிக்கு இந்த பிரச்சனை இல்லாம செஞ்சுட்டு போகலாம். ஓகே ரைட். இப்போ இதே மாடல்ல நம்ம 2019 2020 பேப்பர்கள் இருக்கிறது. 2020 கேட்கப்பட்ட கேள்வி, 2020 கேட்கப்பட்ட கேள்வி அணுக்கட்டமைப்பு தொடர்பாக செய்யப்பட்ட பின்வரும் கண்டுபிடிப்புகளை கருது. ஒரு கதோட்டு கதிர் குழாயுடைய நேர்கதிர்கள், கதோட்டு கதிர் குழாயுடைய நேர்கதிர்கள் இருக்கிறது. யாரு நேர்கதிர்கள் சம்பந்தமாக சொல்லியிருந்தோம். கதபோட். ரைட். அடுத்து இரண்டாவது சில வகை கருக்களின் மூலம் உண்டாக்கப்படும் கதிர் தொழிற்பாடு. கதிர் தொழிற்பாடு மூலமான ஆராய்ச்சி பெக்குரல் யாரும் சொல்லித்தானே நேரத்தில் அப்படி ஞாபகப்படுத்தி அப்ப ரெண்டு விடயங்களை வச்சு கேள்விக்கு விடை எடுக்கலாம். அதே மாதிரி 2019 சொல்லப்பட்ட விடயம், 2019 சொல்லப்பட்ட விடயம் பின்வரும் கூற்றுகள் ஒன்று ரெண்டுகளை கருதுக. முதலாம் கூற்று அணுக்களினால் உறிஞ்சப்படும் காலப்படும் சக்தி சொட்டாக்கும். உறிஞ்சப்படும் காலப்படும் சக்தி சொட்டாக்கும் யாரு? மேக்ஸ் பிளாங்க். சக்தி சொட்டாக்கும் சம்பந்தமாக. ரைட். இரண்டாவது சிறிய துணிக்கையில் ஒவ்வொரு நிலைமையில் அலையியல்பை காட்டுறது. துணிக்கை அலையியல்பை காட்டுறது யாரு? துணிக்கை அலையியல்பை காட்டுறது டி ப்ரோக்லி. ரைட். இந்த இடத்துல விடையில் உறிஞ்சப்படும் காலப்படும் சக்தி சொட்டாக்கு சம்பந்தமாக இவரும் சம்பந்தப்படுறார். நீர் போர்ம்பர் வராது. அவர் சக்தி மட்டங்களுக்கு இடையே சக்தி மட்டங்கள் இடத்துல தாண்டல் அடையும் உறிஞ்சப்படலாம் காலப்படலாம் என்ற விளக்கத்தை அவர் சொல்லி அணுங்கரமாலை சம்பந்தமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல நாம இரண்டாவது வினா மாடல் எப்படி கேள்வி விடை அளிக்கிறதுன்னு சொல்லி தியரியை ஞாபகப்படுத்திட்டு போவோம். ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம்.